இன்னைக்கு ஒரு வழியாக 1 வீக்காக துவைச்ச ட்ரெஸ் அப்படிலாம் துவைச்சி அயன் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியாக இருக்குது. அப்படியே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்த பாத்திரத்தையும் கழுவி போட்டாச்சு. என்னோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் அப்போ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஃபுல்லாக வீடியோ சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். சாட்டர்டே அப்போ வீட்டில் இருக்கிற டப்பாப்பெலாம் கழுவி காய போட்டேன். எனக்கு தான் எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். எவ்வளோ டப்பா அது எல்லாமே யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பட் டப்பா சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அப்படியே பூ, மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்மளே லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போகலாம், பூ வாங்கலாம்னு நினச்சேன். பட் கிளம்பி போவோம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு பூ இல்லாமல் இன்றைக்கி குட்டியாக வீட்டிலே ப்ரேயர் பண்ணியாச்சு. செல்வா வர டைம் ஆகும்னு சொன்னால் அதனால் நான் வேகமாகவே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு எல்லாமே கழுவி வச்சதுக்கப்புறம் தான் செல்வா நான் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னால். அதுக்கப்புறம் தான் சாப்பாடே வச்சுட்டு ரசம் இருக்குது. செல்வா வந்ததுக்கப்புறம் முட்டை மட்டும் பொரித்து கொடுத்துக்கலாம். இவனுக்கு இதே வேலை தான். ஒன்று சாப்பாடு சமைச்சு வச்சா வரமாட்டான், சாப்பாடு இல்லாத டைமில் வாரேன்னு சொல்லுவான். நம்ம ஃபேமிலியில் முல்லை நாயகி மோனி அம்மா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.